இங்கு மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து புத்திஜீவிகளும் விசேட அதிதிகள் பிரதம அதிதிகள் அனைவர்களுக்கும் முன்னால் இருக்கிற பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் அனைவர்களுக்கும் மிக விசேஷமாக இந்த மேடையை ஏற்பாடு செய்த சவுத் மூன் விளையாட்டுக் கழகம் அங்கத்தவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இது உண்மையில் ஒரு விளையாட்டுக் கழகம். இது வருடாந்த ஈதுல் ஃபித்ர் விளையாட்டு நாள் என்பதை விட இது எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு அறிவுரீதியிலான ஒரு மேடை என்று நாம் பார்க்கிறோம். உண்மையில் நாம் அந்த சின்ன பராயத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டது பாந்தோட்டம் என்பது இன்று ஆச்சரியமான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருப்பதை இட்டு வியப்படைகிறோம். அப்துல் அசீஸ் மாவட்டத்தில் இவ்வளவு பட்டதாரிகள் இருக்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கிந்தோட்டையில் இருக்கிற ஏனைய பகுதிகளிலும் இதுபோன்ற மேடைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். வருடா வருடம் ஒவ்வொரு கிராமத்திலும் கிந்தோட்டையில் மேடை அடித்து இந்த விளையாட்டு கழகங்கள் ஊடாக விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. ஆனால் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நாம் கண்டதில்லை. உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. சவுத் மூன் விளையாட்டு கழகத்தின் கௌரவ தலைவர் அவர்களுடைய ஆக்ரோஷமான அந்த பேச்சுக்களும் வெறித்தனமான அந்த இலக்கும் அவரோடு சேர்ந்த சவுத் மூன் விளையாட்டு கழகத்தினுடைய வாலிப அங்கத்தவர்களும் ஏனைய அங்கத்தவர்களும் வைத்திருக்கிற வெறித்தனமான அந்த இலக்குகள் உண்மையில் பாராட்டத்தக்கது. இதுபோன்ற வெறித்தனமான இலக்குகள் இருக்க வேண்டும். எல்லா கிராமத்திலும் உள்ள விளையாட்டு கழகங்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், புத்திஜீவிகள், வாலிபர்கள் இதுபோன்ற இலக்குகளோடு ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் அந்த கிராமத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் செதுக்கிவிட வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டால் அது இன்றைய பிரதிபலனை எல்லா கிராமங்களிலும் காண முடியும் என்பதற்கு முன்னுதாரணமான ஒரு மேடையாக இந்த மேடையை நாங்கள் காண்கிறோம். சவுத் மூன் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அப்துல் அசீஸ் மாவட்டத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு வீடுகளில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கும் எமது மனமார்ந்த துஆக்களையும் நாங்கள் செய்து கொள்கிறோம். உண்மையில் அடுத்த வருடம் இதைவிட பன்மடங்கு பிரதிபலன் உள்ள ஒரு மேடையாக இது ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடிகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நிச்சயமாக நாங்கள் துஆவில் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எமது பிள்ளைகளை எமது கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, புத்திஜீவிகளுடைய பிள்ளைகளாக, அறிவு சார்ந்த பிள்ளைகளாக, பட்டதாரிகளான பிள்ளைகளாக, ஏனைய கிராமங்களுக்கு முன்னுதாரணமான பிள்ளைகளாக அப்துல் அசீஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியாக தர வேண்டும். ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.